அரவேடாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஜாக்லின் வெர்சஸ் சௌந்தர்யா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த அந்த பிரச்சனையை பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஆக்சுவலாக அது லைவ்ல நடந்துச்சு. அந்த லைவ்ல நடந்ததை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சௌந்தர்யாவை வந்து சமைக்க விடலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சௌந்தர்யா வைக்கிறாங்க. என்ன வச்சாங்க? நேற்று நைட்டு முட்டை செய்யறதுக்காக ஜாக்லின் கிட்ட கேட்ட பொழுது ஜாக்லின் அலோவ் பண்ணல. ஜாக்லின் அலோவ் பண்ணலன்றதை தாண்டி கிச்சன் இன்சார்ஜா இருந்தவரும் ஸ்டோர் ரூம் இன்சார்ஜா இருந்தவருமே அலோவ் பண்ணல. சாரி, ஹவுஸ் இன்சார்ஜ் அண்ட் கிச்சன் இன்சார்ஜ் இவங்க ரெண்டு பேருமே அலோவ் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த நேற்று சொல்லியிருந்தாங்க. இதை தான் சௌந்தர்யா எல்லா இடத்துலையும் போயிட்டு அவங்களுக்கு ஒன்றுனா செய்வாங்க, நமக்கு ஒன்றுனா செய்ய விட மாட்டாங்க, அவங்க மட்டும்தான் சமைச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அது இதுன்னு என்னென்னமோ பேசினாங்க. இது ஆக்சுவலா காலையில எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வர்ஷினி இருக்காங்க இல்லையா, வர்ஷினி அவர்களுடைய வேலை தான் இது. அருண் வந்து ஏதோ ஒரு ஆக்டுக்காக ப்ரிப்பேர் பண்றதுக்காக வராரு, காய்கறி கட் பண்றதுக்காக வராரு. இதை வர்ஷினி பார்த்துட்டு கேட்குறாங்க, கிச்சன் டீம்ல இல்லாத அருண் ஏன் சமைக்கிறாரு? நேத்து சௌந்தர்யா கேட்கும் போது நீங்க சமைக்க கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ அவர் எதுக்காக சமைக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வர்ஷினி கேட்டிருப்பாங்க. அவர் ப்ரிப்பேருக்கு தான் பண்றாரு, அவர் சமைக்கல. அது மட்டும் இல்லாம அவருக்கு பெர்மிஷன் கொடுத்தது வந்து கிச்சன் இன்சார்ஜ், எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க. இதை கொண்டு போய் வெளியில எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபேட்மேன், சௌந்தர்யா எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த ஒரு மேட்டரை எடுத்துட்டு போயிட்டு வர்ஷினி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. சரிங்களா? வர்ஷினி அந்த இடத்துல சொல்றாங்க. அப்பயே வந்து சௌந்தர்யா ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க சமைக்க விடுவாங்க, அவங்களுக்கு ஒண்ணுதான் மட்டும்தான் அவங்க செய்வாங்கன்னு சொல்லும்போது ஃபேட்மேன் இருக்காரு இல்லையா, அவர் கிளியரா ஒரு விஷயத்த சொன்னாரு. கிச்சன் இன்சார்ஜ் வந்து அலோவ் பண்ணியிருப்பாரு. நேற்று உங்களை கிச்சன் இன்சார்ஜ் அலோவ் பண்ணல இல்லையா, அதனால நீங்க செய்யல. கிச்சன் இன்சார்ஜ் இப்போ அலோவ் பண்ணியிருப்பாரு, அதனால அவங்க செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாரு. அப்போ உடனே சௌந்தர்யா என்ன தெரியுமா சொன்னாங்க? அதான் கிச்சன் இன்சார்ஜ் வந்து அவங்க ஃப்ரெண்டு தானே, அதனால அப்படிதான் இருப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. யார் அந்த கிச்சன் இன்சார்ஜ்? ரயன். அப்போ ஃபேட்மேன் செருப்பால் அடிச்ச மாதிரி என்ன கேட்டார் அப்படின்னா, இதுதான் தவறான விஷயம். கிச்சன் இன்சார்ஜ் உங்களுக்கு தானே ஃப்ரெண்டு, உங்களுக்கு தான் அதிகமாக அவர் வந்து ஃப்ரெண்டாக இருந்தார், நீங்கள் ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க, இது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி ஃபேட்மேன் சொல்லியிருப்பார். உடனே சௌந்தர்யா அங்கே என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து தேவைப்படும் போது தான் என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சாரி சௌந்தர்யா, உங்களை இல்லை ஜாக்லினை நீங்கள் மாற்றி சொல்கிறீங்க. தேவைப்படும் போது தான் ரயன் வந்து ஜாக்லினை ஃப்ரெண்டாக ஏற்றுப்பாப்ல, மற்ற நேரம் எல்லாம் ஜாக்லின் அப்படி ஜாக்லின் இப்படின்னு பின்னாடி பேசின ஒரு பர்சன் தான் நம்மளுடைய ரயன். சரி, இது நடந்துதா? இது நடந்த பிற்பாடு தான் ஜாக்லின் அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ வந்து ஒரு பேச்சு போகுது. இந்த பேச்சு போகும்போது ஜாக்லின் ஒரு இடத்துல வந்து சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து சேஃப் கேம் ஆடுறீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு பண்றீங்க. ஃப்ரெண்ட்ஷிப், உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆனது தான் நான் பண்ண பெரிய தப்பு. ஃப்ரெண்ட் ஆகாம இருந்திருந்தா எனக்கு தோன்ற கருத்துக்களை நான் வந்து சொல்லிடுவேன், ரொம்ப போல்டா சொல்லிடுவேன் அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும். ஜாக்லினை பத்தி எந்த இடத்துலயும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சௌந்தர்யா கிட்ட ஜாக்லின் சொல்லல. இது நாள் வரைக்கும் சௌந்தர்யா எல்லா இடத்துலயும் ஜாக்லினை பத்தின விமர்சனங்களை வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இதுல நம்ம நிறைய குறும்படங்களை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கான்வர்சேஷன்ல ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஜாக்லின் கரெக்டா கேட்டாங்க, நேத்திக்கு வந்து சுனிதா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது நீங்க வந்தீங்க இல்லையா, நீங்க தோசை சுடணும்னு சொல்லி கேட்டீங்கல்ல, சுனிதா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் போயிட்டேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்லும் போது, ஏன் போனீங்க, அங்க நீங்க கேட்டிருக்கலாம்ல, நீங்க சண்டை போட்டிருக்கலாம்ல, ஏன் இந்த மாதிரி வந்து நீங்க என்ன விட மாட்டீங்க, என்ன விடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கலாம்ல, நீங்க ஏன் கேட்கல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. அண்ட் அதுக்கு பதில் இல்லை, சௌந்தர்யா கிட்ட பதில் இல்லை. அண்ட் இன்னொரு இடத்துல தீபக் அவர்களை வச்சு இதே கேள்வி கேட்கறாங்க. தீபக் அண்ணா கிச்சன்ல இருக்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, உடனே சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, சுனிதா அண்ட் தீபக் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்ட பேச முடியாதாமா, அவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் ஹாஷா நடந்துப்பாங்களாமா, அதனால அவங்க கிட்ட பேச முடியாது. ஜாக்லின், நீ வந்து என்னோட ஃப்ரெண்டு, அதனால நான் கேட்டா நீ அலோவ் பண்ணுவேன்னு சொல்லி தான் நான் உன்னை வந்து கேட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்தினது யாரு? சௌந்தர்யா. ஒண்ணு. இன்னொரு நான் உங்ககிட்ட ஒரு குறும்படம் காட்டுறேன், அதை பாருங்க. நேற்று நைட்டு பவித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஏன் ஜாக்லின் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னா ஹெல்ப் பண்ணுவா தானே, ஃப்ரெண்ட்ஸுக்காக எல்லாமே செய்யறேன்னு சொல்றவ தானே, அப்போ நான் நேற்று கேட்கும்போது அவன் என்ன அலோவ் பண்ண வேண்டியதானே, ஏன் அலோவ் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. எனக்கு இங்க என்ன வந்து ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னா, உன் கூட ஃப்ரெண்டா இருந்ததுனால என்னால என்னோட கேம் போயிருச்சுன்னு சொல்லக்கூடிய சௌந்தர்யா இப்ப அதே ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு ரெண்டு இடத்துல பேசியிருக்கீங்க. ஒன்னு நேற்று நைட்டு அவ ஃப்ரெண்டா தானே என்ன நினைக்கிறா, ஃப்ரெண்டு தானே அவ, அப்ப அவகிட்ட கேட்கும் போது என்ன விட வேண்டியதானே நேற்று நைட்டு சொல்லியிருக்கிறீங்க. இன்னைக்கும் என்ன சொல்றீங்க அப்படின்னா, நீ என் ஃப்ரெண்டு, உங்ககிட்ட கேட்டனா நீ என்ன புரிஞ்சுப்ப, நீ என்ன அலோவ் பண்ணுவேன்னு நினைச்சுதான் நான் வந்து இதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்றீங்க. இப்போ உங்களுக்கு தேவையான சமயத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பை எடுத்துக்கிறீங்க, தேவையில்லாத சமயத்துல ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், உன் ஃப்ரெண்ட்ஷிப்னால அஃபெக்ட் ஆகிறன்னு சொல்லி பேசுறீங்க. ஜாக்லின் என்ன பண்ணணும்னு சௌந்தர்யா திங்க் பண்றீங்க. இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வந்து பேசுறது சௌந்தர்யா.
யாரை பேசுறாங்க? சம்பந்தமே இல்லாத, எதுலயுமே எதுலயுமே எந்த தவறும் செய்யாத ஜாக்லினை தான் அக்யூஸ் பண்றாங்க. ஓகே, நீ யாரையோ அவ ஃப்ரெண்டு தானே, எல்லாத்துக்கும் விட்டு கொடுப்ப, நான் ஆசைப்படுறதுல செய்வேன்னு வரல, அப்படி ஏன் பண்ணல? ஏன் இப்ப ரியா நான் அவளுக்கு ஒண்ணு கொடுத்தேன்னு சொல்லிட்டு நான் அவளுக்கு கொடுக்கலனா கூட அவ அக்செப்ட் பண்ணிருப்பா, நீ பண்ணிப்போ அப்படின்னு. அவளுக்கு அப்படி வருது. நீ உனக்கே தெரியும் நான் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைப்பேன்னு, அப்பயும் உனக்கு அப்ப தோணலையா? இது எந்த விதத்துல நியாயம் சௌந்தர்யா? மாத்தி மாத்தி பேசுறீங்களே. ஜாக்லினோட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை, அப்புறம் என்ன மானாவுக்கு ஜாக்லின் உங்களை ஃப்ரெண்டா நினைச்சு விடணும்? நேத்து கிச்சன்ல ஜாக்லின் இருக்கிறாங்க அப்படின்றதுனால கிச்சன்ல என்ன நடக்கும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. சோ அந்த இடத்துல ஜாக்லின் உன்னை ஃப்ரெண்டா பார்க்கல, ஒரு ஹவுஸ்மேட்டா சக ஹவுஸ்மேட்டுக்கு என்ன சொல்லணுமோ அதை தான் சொன்னாங்க. அதே மாதிரி நீ சுனிதாக்கு பயப்படுவியா, தீபக் கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவியா, ஜாக்லின் கிட்ட மட்டும் தைரியமா கேட்பாங்களா? ஏன்னா ஜாக்லின் ஃப்ரெண்டாமா. அப்ப இங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்றது யாரு? உனக்கு ஒரு ப்ரையாரிட்டி அங்க கிடைக்கணும் போது நீ ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஷிப்பை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிற. ஜாக்லின் இப்ப என்ன தெரியுமா பிரச்சனை? நேத்து முட்டை போடுறதுக்கு ஜாக்லின் சௌந்தர்யாவை அலோவ் பண்ணல. அதனால தான் இவ்வளவு வன்மத்தையும் சௌந்தர்யா ஜாக்லின் மேல கொட்டுறாங்க. மேபி சௌந்தர்யா ஜாக்லின் அலோவ் பண்ணி இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. இப்போ யார் இங்க சரி, யார் இங்க தப்பு? ஜாக்லினா தான் இருக்கிறாங்க. அவங்க எந்த இடத்துலயும் சௌந்தர்யா பின்னாடியோ இல்ல சௌந்தர்யா கூட இருந்தா ஓட்டு வரும் அப்படின்னோ அவங்க எந்த இடத்துலயுமே பண்ணல. நீ ஹவுஸ்மேட், நான் ஒரு ஹவுஸ்மேட். நீ கேட்கறத என்னால் அலோவ் பண்ண முடியாது. இன்னைக்கு நீ கேட்டீங்கன்னா நாளைக்கு எல்லாரும் கேட்பாங்க. நீ கத்துக்கணும், உடனே நான் கத்துக்கணும்னு நினைச்சேன், நான் ஆம்லெட் போடுறத கத்துக்கணும்னு நினைச்சேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீ கத்துக்கணும்னா அதையும் ஜாக்லின் என்ன சொல்லியிருக்காங்க? நீ உன்னுடைய ஆம்லெட்டை போட்டுக்கோ, அதில் நீ கத்துக்கோ, எல்லாருக்கும் போடணும்னு அடம்பிடிக்காத அப்படின்னு கேட்டா அது என்ன? எல்லாருக்கும் போட்டாதான் நான் கத்துப்பேன் இவங்களே சொல்றாங்க. கத்துக்கிறதுனா எல்லாருக்கும் போடும்போது தானே நான் எப்படி போடணும்னு சொல்லி கத்துப்பேன் அப்படின்றாங்க. எனக்கு புரியலையே. நீ கத்துக்கிறதுக்கு சமையல் கட்டு தான் ஒரு டூலா? இத்தனை வாரங்களா கத்துக்கலையா? அதையும் கேட்டாங்க. போன வாரம் நீங்க கிச்சன் இன்சார்ஜா இருந்தீங்க இல்லையா? அப்ப நீங்க இதெல்லாம் கத்துக்க வேண்டியதானே, ஏன் கத்துக்கல? அப்ப எனக்கு தோணல, இப்பதான் எனக்கு தோணுச்சு. உனக்கு தோன்றப்ப உனக்கு கொடுக்கணும்னு எதனா சட்டம் இருக்கா? அதுவும் தீபக் கேட்கிறாரு, நீங்க கிச்சன் இன்சார்ஜா இவ்வளவு பேசுறீங்கல்ல சௌந்தர்யா, கிச்சன் இன்சார்ஜா நீங்க ஒரு விஷயத்த பண்ணும் பொழுது போன வாரம் நீங்க கத்துக்க வேண்டியதானே? அந்த போன வாரங்கள் நீங்க சில மிஸ்டேக் பண்ணீங்க, கரெக்டுங்களா? சில பேருக்கு சில விஷயங்கள் போகாம இருந்துச்சு. நீங்க ஏன்னா இது ஏன் தெரியுமா தீபக் நடுவில் பூந்து பேசினாரு, டக்குன்னு சௌந்தர்யா ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் முத்துக்குமரனும் தீபக்கும் தான். இவங்க தான் ஒரு மாதிரி சிஸ்டமேட்டிக்கா அதை கொண்டு போறாங்க. ரூல்ஸ் எதுக்கு போடுறீங்க? ரூல் இல்லாம இருந்தா அவன் வீட்டுல வாழ்ற மாதிரி வாழ்ந்துட்டு போயிடலாம்ல அப்படின்னு தற்கூரித்தனத்தின் உச்சத்துல போய் பேசினாங்க. முதல்ல இது பிக் பாஸ் வீடு. இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை மதிச்சுதான் நம்ம நடந்துக்கணும். இது உங்க வீடு கிடையாது. உங்க வீடு மாதிரி இஷ்டத்துக்கு நீங்கள பண்ண முடியாது. அப்ப தீபக் இதை சொல்லும் போது சௌந்தர்யா என்ன தெரியுமா சொல்றாங்க? ஏங்க இப்ப என்னங்க தப்பு பண்ணக்கூடாதாங்க? ஏன் ஒரு விஷயத்துல தப்பு பண்ணி கத்துக்க கூடாதா? எனக்கு அப்ப ஞாபகம் இல்லை, எனக்கு மறதி இருக்கு, நான் மறந்துட்டேன், அது என்ன பெரிய தப்பா? நான் என்ன ரோபோட்டா எல்லாமே சரியா பண்றதுக்கு? தப்பு பண்ணி தானே ஒருத்தங்க கத்துப்பாங்க அப்படின்னு ஒரு டைலாக சொல்றாங்க. எனக்கு என்ன புரியல அப்படின்னா, நீ உனக்கு எதுவும் தெரியாது, உனக்கு ஞாபகம் மறதி எதுவுமே மண்டைக்குள்ள இருக்காது. நீ ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு மத்தவங்க சஃபர் ஆகணுமா? அது எப்படி அலோவ் பண்ணுவாங்க? ஒரு டாஸ்க்ல நீ தப்பு பண்றியா, அது வேற, அது உன்னோட பர்சனல், உன்னோட அது போயிடும். சமையல் கட்டில போய் நீ கத்துக்கணும்னு சொல்லி அங்க நீ மிஸ்டேக் பண்ணினா அங்க பாதிக்கப்பட போறது யாரு? ஏற்கனவே புலிக்குழம்புன்னு ஒன்று வச்சு அங்க இருக்கிற எல்லாரும் சாவடிச்சிட்டீங்க. எல்லாரும் அங்க லிட்டரலா காலி ஆயிட்டாங்க. நீ முட்டை போடுறதுக்கு பழகிறதுக்கு அது என்ன உங்க வீடா? இல்லையே, பிக் பாஸ் வீடு. அப்ப அங்க ஃபேட்மேனு சொல்றாப்புல. இது ஒரு ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று போடுறதுக்கான ஒரு காரணமே எல்லாருக்கும் எல்லாமே சமமா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்படின்றத எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் இந்த பொண்ணுக்கு புரியுற மாதிரி இல்லை. எனக்கு இங்க என்ன முக்கியமா, இப்ப தீபக் சொன்னாரு அதெல்லாம் ஓகே, தீபக் சொல்லி மாத்தி மாத்தி பேசுறது ஒரு தற்குறியா இருந்துகிட்டு நீ தற்குறியா இருப்ப, உனக்கு எல்லா வாய்ப்பும் அவங்க கொடுக்கணும், நீ எப்படி நினைக்கலாம்? இது எந்த விதத்தில் இது ஃபேர்னு எனக்கு புரியல. இவங்களுக்கு தெரியாதாமா, இவங்களுக்கு ஞாபகம் இருக்காதாமா, இவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்களாமா, இவங்களை மிஸ்டேக் பண்றதுக்கு அலோவ் பண்ணணும். எனக்கு இதெல்லாம் கூட விட்டுருங்களேன். எனக்கு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தானே கிளாரிட்டி வேணும். ஜாக்லின் இப்ப சௌந்தர்யா கூட ஃப்ரெண்டா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஃப்ரெண்டா இல்லாம தள்ளி நின்னா சேஃப் கேம்னு சொல்லி பேசுறாங்க சௌந்தர்யா. இல்ல கூட இருக்கணும் அப்படின்னா அவன் என் ஃப்ரெண்டு தானே, அவன் எனக்காக விட வேண்டியதானே, இப்படியும் பேசுறாங்க. என்னதான் அந்த பொண்ணு பண்ணணும்? என்னதான் பொண்ணு பண்ணணும்? உன் கேம் கெடுதுன்னு சொல்ற அந்த பொண்ணு விலகி நிற்குது. அதையே பின்னாடி நீ தப்பா பேசுற, சேஃப் கேம் ஆடுறாங்க, அவங்களுக்கு தேவைன்னா பேசுவாங்க, அவங்களுக்கு தேவைன்னா பேச மாட்டாங்கன்னு சொல்லி ஆக மொத்தத்துல இங்க ஃப்ரெண்டுன்னு அதை வச்சே பேசிக்கிட்டு இருக்கிறது ஜாக்லின் கிடையாது, நீ தான்.
நீ தான் எல்லா இடத்துலயும் ஜாக்லினை ஒரே விஷயத்தை வச்சு அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு எவ்வளவு கிளியரா சில விஷயங்கள் ஜாக்லின் அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. பல இடங்கள்ல அவங்க வந்து சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து 5 நிமிஷம் ஆகாது அவகிட்ட சுனிதா கிட்ட பேசுற மாதிரியோ இல்ல தீபக் அண்ணா கிட்ட பேசுற மாதிரியோ பேசுறதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. எனக்கு அது தேவையில்லை. அவ என்ன ஒரு விஷயத்த வச்சு பிராண்ட் பண்ணிட்டே இருக்கால, அது அந்த மாதிரி எனக்கும் இருக்கு. அதை நான் பண்ண விரும்பல. நான் அந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசையே கிடையாது. அவ விளையாடுறாளா, விளையாடிட்டு போட்டோம். ஏன் வந்து என்னை இந்த ஒரு விஷயத்த வச்சு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க? இது அவங்களுக்கு மட்டும் இல்லாம வெளியில இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்கு சேர்த்து செருப்படி ஒன்று கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? எனக்கு என்ன, சௌந்தர்யா கிட்ட வந்து முதல் வாரத்துல இருந்தே நான் ஃப்ரெண்டா இருக்கேன். முதல் வாரத்திலேயே எனக்கு அவளோட ஓட்டிங் தெரியுமா? ரயன் எப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்தாலும் அப்பத்துல இருந்தே நாங்க ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம். அப்ப ரயனோட ஓட்டிங் என்னன்னு எனக்கு தெரியுமா? மஞ்சரி கூட யாருமே இல்லை. அப்ப நான் மஞ்சரி கூட நான் போய் பேசினேன். அப்ப மஞ்சரிக்கு என்ன ஓட்டிங் இருக்குன்னு எனக்கு தெரியுமா? முத்துக்குமரன் கூட இப்ப கிடையாது, நான் ரொம்ப நாளாவே ஃப்ரெண்டா தான் இருக்கேன். நான் பேசித்தான் இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே எல்லாருக்கிட்டையும் பேசித்தான் இருக்காங்க. ஜாக்லின் அப்படின்னா மட்டும் ஏன் இந்த விமர்சனம் வருதுன்னு எனக்கு தெரியல. நான் என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. இது உள்ள இருக்கக்கூடிய சௌந்தர்யாவுக்கு மட்டும் செருப்படி கிடையாது, வெளியில இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்குமே செருப்படி தான். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இது பிக் பாஸ் வீடு, 18 பேர் இருக்காங்க. ஆட்கள் குறைய எல்லாரும் ஒருத்தர் பார்த்து தான் ஆகணும். எல்லார்கிட்ட அவங்க பேசி தான் ஆகணும். யார்கிட்ட பேசினாலும் ஓட்டுக்காக அங்க போறாங்க அப்படின்னா, இப்போ சௌந்தர்யா வந்து ஜாக்லினுக்கு சுத்தமா பிடிக்கல. சௌந்தர்யாவுக்கு ஜாக்லினை பிடிக்கல, ரொம்ப டேமேஜ் பண்றாங்க. ஒரு கேரக்டராகவே சௌந்தர்யா வந்து ஜாக்லினை ரொம்ப புட் டவுன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்க ஒரு நபர் கூட ஜாக்லினால எங்க ஒன்னா இருக்க முடியாது. விலகி வந்துட்டாங்க அப்படின்னா அது சேஃப் கேம்னு சொல்றாங்க சௌந்தர்யா. ஜாக்லின் சௌந்தர்யாவை எந்த இடத்துல என்ன விமர்சனம் பண்ணாங்களோ பண்ணிட்டு தானே இருக்காங்க. இப்ப ஜாக்லினுக்கு 5 நிமிஷம் ஆகாதா சௌந்தர்யாவை பிரேக் பண்றதுக்கு? நேத்து அதையுமே சொல்லிட்டாங்க. நேத்து அவ உடஞ்சு அழும்போது அந்த இடத்துல நான் தானே போய் நின்னேன். அப்ப நான் வந்து இவ இந்த மாதிரி எல்லாம் பேசுவான்னு சொல்லிட்டு நான் அதுக்காக நான் பேக் வாங்கலையே. நீ என்னமோ பேசிட்டு போ, நான் இப்படித்தான், எனக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்னு, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், என் பேரண்ட்ஸ்க்கு தெரியும். நான் எல்லா இடத்துலயும் வந்து என்னால ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அப்படின்னு சொல்லி அவ்வளவு கிளியரா, அவ்வளவு கிளாரிட்டியா ஜாக்லின் பேசியிருக்காங்க. எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வச்சு இந்த சீசன்ல மொத்தமா பேசிக்கிட்டு இருக்கிறது சௌந்தர்யா தான். ஜாக்லின் எந்த இடத்துல அதை யூஸ் பண்ணவும் இல்லை, எந்த இடத்துல அதை பயன்படுத்தி விளையாடவும் இல்லை. அவங்க விலகி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது நம்மளாலே கண் கூட பார்க்க முடியுது. ஸோ இது எனக்கு புரியலை. நைட் என்னடானா அவன் என் ஃப்ரெண்டு தானே, எனக்காக விட்டு கொடுக்க வேண்டியதானேன்னு ஒரு பேச்சு. காலையில என்னடானா இவ கூட ஃப்ரெண்டா இருக்கிறதே எனக்கு வந்து அதுதான் நான் பண்ண முதல் தப்பு அப்படின்னு அப்படி ஒரு பேச்சு. என்ன நீ சொல்ல வர இதுல அப்படிங்கிறது தான் எனக்கு இங்கே ஒரு கொஸ்டினா இருக்கு. ஸோ இதுக்கு சௌந்தர்யா ஃபேன்ஸ் தான் விளக்கம் கொடுக்கணும். ஆனாலும் எப்படி இருந்தாலும் இவனுங்க முட்டு கொடுக்க தான் போறானுங்க. நான் சொல்றதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீட்டை விட்டு ஜாக்லின் ஜெயிக்கல இதையெல்லாம் தாண்டி இந்த வீட்டை விட்டு வெளியில போன பிறகு யாரெல்லாம் இந்த சோசியல் மீடியால ஷைன் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்க சௌந்தர்யாவும் இருக்க மாட்டாங்க, நம்ம முத்துக்குமரனும் இருக்க போறது கிடையாது. அங்க ஜாக்லின் உச்சத்துக்கு போவாங்க. ஏன் சொல்லுங்க? கடைசி நாட்களை நீங்க வாட்ச் பண்ணுங்க மக்களே, கடைசி நாட்களை வாட்ச் பண்ணுங்க. அங்க யாருக்கு ஸ்கோர் அதிகமாகுதுன்றத வாட்ச் பண்ணுங்க. சௌந்தர்யாவை பல பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க. சௌந்தர்யாவுடைய அந்த ஒரு கன்னிங் கேமை மக்கள் புரிஞ்சுக்கிட்டே வராங்க. இன்னும் கொஞ்சம் தான் சௌந்தர்யா இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா முடிஞ்சு. இதை பார்க்குற மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் அரவிந்தன்.